ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சப்பாத்தி பூரி பரோட்டாக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து பேபி பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பேபி பொட்டேட்டோ கிடைக்கிற சீசன் இது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோஸை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பேபி பொட்டேட்டோஸை இதுல இப்ப சேர்த்துக்கலாம். இதை நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டா போதும். கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து உங்களோட ஆப்ஷன். நான் வந்து இது ஒன்னு ஒட்டாம இருக்கிற மாதிரி லைட்டா ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் வேற பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலைய சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை நீட்டு வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல நான் இப்ப சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். இது வந்து கலருக்காக சேர்க்கிறோம். கூடவே லைட்டா காரம் இருக்கும். குழந்தைங்களுக்கு செய்யறதுனால நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்க வேணா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்ல மட்டன் மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே புளிப்பில்லாத தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர வரைக்கும் ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. கரெக்டா ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி கொதிச்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க இதுல இப்ப சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு சரி பார்த்து வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியா இருந்தது, அதனால நான் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை ஃபுல்லா நல்லா அடியில இருந்து கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் லைட்டா தண்ணியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் இல்ல 1/4 கிளாஸ் அளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. சரியா ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணிட்டு கொத்தமல்லி இலைய தூவிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இலைய எடுத்திருக்கேன். அதையும் நான் இப்போ லைட்டா கிரஷ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் ஆனா சேர்த்தோம் அப்படின்னா இந்த கிரேவியோட ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும். இப்போ கொத்தமல்லி கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, செம்ம டேஸ்டியா நம்ம பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட்டான காம்பினேஷனா இருக்கும். ஒரு முறை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. And மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.